முருகனுக்கு 6 விதமான குணங்கள் உண்டா. முருகன் என்ற ஒரு பெயருக்கு மட்டுமே அந்த 6 விதமான குணங்கள் என்னன்னா, தெய்வத்தன்மை, அழகு, இளமை, மகிழ்ச்சி, மனம், இனிமைன்ட்டு 6 விதமான குணங்கள் முருகன் என்ற ஒற்றை வார்த்தைக்கு இருக்குதான். இப்ப பாரு, மற்ற தெய்வங்கள்லாம் கையில் ஆயுதங்கள் வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஆயுதங்களை நம்ம குழந்தைகளுக்கு பெயராக சூட்டுவதில்லை. உடுக்கை யார் வச்சிருப்பா? உடுக்கை அழகு, அழகு தங்கம் சிவன். ஈட்டி யார் வச்சிருப்பா? அம்மன். சூளம் யார் வச்சிருப்பா? முருகர். பெரிய கைத்தொடல் கொடுங்க, சூளத்துக்கு முருகர்னு சொல்லிட்டான். ஆனா ஈட்டி, உடுக்கை, சூளம், மற்ற தெய்வங்கள் கையில வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்களை நம்ம குழந்தைக்கு பெயர் சூட்டுவதில்லை. ஈட்டின்னு யாருக்காவது பேர் வைக்கிறோமா? உடுக்கைன்னு பேர் வைக்கிறோமா? ஆனா முருகப்பெருமான் தன் கையில் என்ன வச்சிருக்காருயா? வேல். ஆனா முருகருடைய ஆயுதத்தை மட்டும் நம்ம குழந்தைகளுக்கு பெயர் சூட்டி மகிழ்கிறோம். கந்தவேல், முருகவேல், சக்திவேல், வெற்றிவேல் அப்படின்ட்டு முருகரை மட்டும் ஆயுதத்தை பெயர் சொல்லி அழைக்கிறோம். அந்த காலத்துலங்க குழந்தைகளுக்கு பெயரை எப்படி இட்டாங்க? சொடலமாட சுவாமி, கருப்பசாமி, முருகர், கந்தன், குமரன். பாட்டிமாட்டெல்லாம் கேளுங்க, அவங்க குழந்தைக்கு அப்படித்தானே பாட்டிமா பேர் வச்சிங்க. இன்னைக்கெல்லாம் பாருங்க, இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு பேர் எப்படி வச்சாங்க? ரமேஷ், சுரேஷ், இலியானா, சாதனா, பாவனா, ஏதாவது பேர் இருக்கும். குடும்பத்தில் பிள்ளைங்களுக்கு கடவுளுடைய பெயரை எதற்கு வைக்கிறோம்? கம்பராமாயணத்தில் கம்பர் அழகா சொல்லியிருப்பாரு. நம்ம சாமி பெயரை ஒவ்வொரு முறை உச்சரிக்கும் போது உடல் நோய் மட்டுமல்ல, பிறவி நோயே தீர்ந்து விடும்ட்டு கம்பர் சொல்லிடுறாரு. இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராம் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் அப்படிங்கிறாரு கம்பர் கம்பராமாயணத்துல.